ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நாங்கள் சூப்பராக இருக்கோம். யா, இன்னைக்கு என்ன பேபி, இன்னைக்கு வந்து எந்த வீடியோ எடுக்க போகிறோம்? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் தான் போட்டுட்டோம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் பேபி இன்னைக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் அவனை தூக்கி வீசிடுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக? டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, என்ன சொல்றது. ஓகே ஓகே, இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ஐடியா இருக்கு. யாராவது பண்ணிருப்பாங்க இந்த உலகத்துல, யாரும் பண்ணாத நான் பார்க்கல. அவ்வளவுதான். யாராவது வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இது நாங்க பண்ணிருக்கோம், இங்க பாத்துருக்கோம்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. எஸ், சோ இன்னைக்கு வந்து ஃபோன் டூர் பண்ண போறோம். ஆமா, ஃபோன் டூர். சரி, ஓகே. ஃபோன் டூர்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? இப்போ ஹோம் டூர்னா என்ன பண்ணுவீங்க? ஹோம் டூர்னா வீட்டை சுத்தி காட்டுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோனை சுத்தி காட்ட போறோம். இப்படி சுத்தி காட்டுவோம். அப்படி சுத்தி காட்டுறது இல்ல, நம்ம நிறைய ஃபோன்ல வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, போட்டோஸ், வீடியோஸ், அது மாதிரி நம்ம நிறைய எடுத்து வச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, எப்போவாவது நைட் என்ன பண்ணுவேன்னா, நானும் தூக்கம் வரல அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நமக்கு வந்து மெமரிஸ்ல ரீகலெக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாஸ்க் விளையாட போறோம். ஓகேயா? ஓகே. ஸோ என்னோட ஃபோனை வந்து நீங்க வச்சுக்கிறீங்க. உங்க ஃபோன் எங்க சார்? என் ஃபோன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது என்னோட பழைய ஃபோன், ஆனா அதுல தான் எல்லாமே இருக்கு. ஓகே, புது ஃபோன்ல அந்த அளவுக்கு இல்ல. இவரோட ஃபோனை வந்து நான் வச்சுக்க போறேன். ஸோ நாங்க வந்து ஸ்க்ரோல் பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து போட்டோ ஸ்டாப் ஆகுதோ ஸோ அந்த போட்டோ வந்து காட்டுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வால்பேப்பர். ஸோ இது வந்து கியூட்டி ஷசாம். இதுல ஷசாம் தான் இருக்கா, பட் என்னோட லாக் ஸ்கிரீன்ல வந்து ஷசாம் இருப்பாரு. ஆமா, நம்ம வந்து ஹோம் ஸ்கிரீன் காட்டுவோம். ஹோம் ஸ்கிரீன்ல அர்சான் இருக்கா. ஆமா, இதுல அர்சான் இருக்கா, என்னோடதுலயும் அர்சான் இருக்கா, என்னோட ஐபோன், என்னோட இன்னொரு ஃபோன் இருக்கு, அதுலயும் அர்சான் இருப்பான். ஷசாம் டக்குனு வந்து போனால லாக் ஸ்கிரீன்ல வந்து ஷஷூ போட்டுட்டு ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அர்சான் வச்சிருக்கோம். ஓகே, சோ இது வந்து காமிச்சாச்சு. இப்போ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன ஆப் யூஸ் பண்றோம்னு காட்டணுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது வந்து ஆப் டூர்னு தனியா போடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேலரி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. கேலரி இருக்கு, எங்க இருக்கு ஃபோன்? கேலரி ஃபோன் எங்க போய் இருக்கு? ஓகே, எனக்கு போச்சு கட்டிங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணுவோம். இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது எந்த ஃபோட்டோல கரெக்டா வந்து நிக்குதோ. என்ன 10,000 போட்டோ வச்சிருக்க? ஆமா, நான் நீங்க 10,000 போட்டோல பாதி போட்டோ இந்த வளையல், நகை, Dress. நீ வந்து 20,000 போட்டோ வச்சிருக்க. 20,000 போட்டோ இருக்கா? ஆமா, 20,000 போட்டோஸ் இருக்கு. அதுல 20,000 போட்டோ இருக்கும். ஏன்னா அதுல அது ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன்னால. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணுங்க. அதுல வந்து எந்த போட்டோல ஸ்டாப் ஆகுதோ ஸோ நம்ம அதை பத்தி வந்து சின்னதா ஒரு மெமரிஸ் வந்து நம்ம பேசுவோம். உன்னோட ஸ்க்ரோலே ஆக மாட்டேங்குது பேபி. பேபி 6 வருஷம் ஆச்சு பேபி, நீ ஃபோன் வாங்கி கொடுத்து எனக்கு. அந்த ஃபோன் யார் யூஸ் பண்றா? நீ தான் யூஸ் பண்ற. என்னோட சாம்சங் ஃபோல்ட் அவங்க தான் யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே. கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அஜிப்பா அக்காக்கு வந்து புது ஃபோன் வாங்கிட்டாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து வாங்கி கொடுப்பேன். என்ன ஃபோன் வாங்கலாம், எது நல்ல பிரைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. அந்த ஃபோனை வந்து சார் வாங்கி கொடுப்பேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா நான் பண்ணட்டா? சரி, நானே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு போட்டோல நிக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு போட்டோல நிக்கிற மாதிரியா? அப்பனா இது சேஞ்ச் பண்ணு. சரி, கண்ணை மூடிட்டு ஒரு போட்டோ வந்து செலக்ட் இப்படி பண்றேன். ஓகே, செலக்ட் பண்ணி இங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க காட்டுங்க, அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். பச்சக். ஓகே, இதா சொல்லு பேபி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நான் தான் வந்திருக்கேன் உங்க கூட. நான் சொல்லக்கூடாது, என் போன்ல இருக்கிறதா நான் சொல்லணும். இது உன் போன்ல இருக்கு, நீ தான் சொல்லணும். சொல்லு. சரி, ஸோ இது வந்து நாங்கள் வந்து மிஸ்டர் சின்னத்திரை ஷோ பண்ணும்போது வந்து எடுத்தோம். இது வந்து கார்டன் தீம் பண்ணும்போது, இந்த கார்டன் சாவிக்காக விளையாடும் போது வந்து எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப அழகா அந்த கார்டன்ல தானே கால் வந்து எனக்கு இதாச்சு. கார்டன் தானே அது, இந்த குதிச்சு போற மாதிரி. கால் சுளுக்கிருச்சு. அந்த ரெண்டு பேரும் டைப் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவரோட ஷூ சைஸ் வந்து 10, என்னோடது வந்து 5. சோ ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து பெருசா இருக்கும். ஆமா, சோ அந்த பேஸ்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டு வாக் எல்லாம் பண்ணி அதுல நாங்க ஆனா அந்த ரவுண்ட்ல நம்ம வின் பண்ணோம். லாஸ்டா வந்து அந்த கீயோட ரவுண்ட்ல நம்ம வந்து வின் பண்ணோம். கீ ரவுண்ட் வின் பண்ணோம். அந்த ரவுண்ட் யார் நம்ம கூட விளையாடுனா? விஷ் யாரு? நவீன் விளையாடுனா. நவீனும் நவமியும் விளையாண்டோம். எஸ்,
ஸோ அதான் அதோட மெமரிஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அதில் ரீல்ஸ் கூட பண்ணியிருப்போம் க்யூட்டாக, தூக்கிட்டு போகிற மாதிரி. அது ஓகே தான், அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் உங்கள் ஃபோன் மிஸ்டர் மிஸ் சின்னத்திரை பற்றி இப்போ நினச்சா ஒரே சிரிப்பாக இருக்குது. அது ஃபன். நான் பண்ணிட்டா பண்ணு வரப்போதும். கண்ணை மூடி செலக்ட் பண்ணு. செலக்ட் ஆயிருக்கா? செலக்ட் ஆயிருக்கா? நிறைய இருக்காது, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு. ஷெசாம் குட்டி வந்திருக்காரு. ஷெசாம் வந்து அப்போ வந்து ஷெசாம்க்கு வந்து 1 வயசு, ஒரு 1 இயர் அப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அவருக்கு. ஆக்சுவலி அது அர்சானோட பர்த்டே டேல. ஆமா சொல்லுங்க. அர்சானோட பர்த்டே டேல இல்ல, அர்சானோட பர்த்டே டே தான். அது பர்த்டேக்கு முன்னாடி நம்ம போய் பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டே ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர். பர்த்டே அன்னைக்கு கிடையாது, ஆமா ஷூட் இருந்தனால இதாயிடுச்சு. ஸோ இது வந்து ஷெசாம் வந்து குட்டி பாப்பா, ரொம்ப சரியான இப்போ பயங்கர அல்ட்ரா ப்ரோ மேக்ஸாக இருக்கா. அன்றைக்கி மினி மேக்ஸாக இருந்தால் இன்றைக்கி அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் ஆகிட்டாரு. அவனோட என்ன சொல்கிறது, ஒரு மால் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எடுத்த ஃபோட்டோ இட் வாஸ் ஸோ குட். அந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப குறும்பு. அப்போ அன்னைக்கு எங்கள் வீட்டில் டான் ஆகிட்டாரு. டானே அவர் தான். நெக்ஸ்ட் ஃபோட்டோலாம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே. இப்போ நானா? ஆமா, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படியே உங்களுக்கு போட்டோ எடுத்து கையில கொடுப்பாங்க. எவ்வளவு தான் காட்டுறது? நீங்க 5 நான் 5. 5 ஆ? இப்போ 1 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட். ஓகே. சோ இப்போ நான் கண்ணை மூடிட்டு பண்ணுமா? ஸ்டாப் பண்ணு. கிளிக் பண்ணுங்க. இது வந்து நான் மொட்டை பாப்பா, ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்தா அப்போ ஷெசாம். அப்போ அர்சானுக்கு 2 வயசு. அர்சான் குட்டி, நானு, ஷெசாம். இது ஆக்சுவலி உங்க பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. இது என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. கரெக்ட். லாஸ்ட் இயர் பர்த்டேல. இது நான் தான் ஆக்சுவலி பேசணும். ஐயோ ஆமா, லட்சோ நீ பேசு. மறந்து போயிட்டு இருக்க, நீயே பேசு போ. என்னன்னா ஆக்சுவலி இதுல ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிருப்பானா, மேக் எ விஷ், ஹாப்பி பர்த்டே டாட். இது ஆக்சுவலி வந்து நான் அந்த சர்ப்ரைஸ் ரவுண்ட் எல்லாரும் வைஃப் எல்லாம் வந்து சர்ப்ரைஸா கிஃப்ட் அண்ட் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸா அந்த மெமரிஸ் எல்லாம் ரீக்ளிக் பண்ண மாதிரி ஒரு மிஸ்டர் மிஸ் சின்னத்திரையிலே ஒரு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே இவருக்கு அர்சான் பிறந்ததுக்கு அப்புறம் அர்சான் தான் அந்த ட்ரெஸ் ஆக்சுவலி வாங்கினது. அந்த ட்ரெஸ் வாங்கினதாமா அர்சான். ஸோ அர்சானுக்கு தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். ஸோ இவர் வந்து வீடியோ காலில் தான் இருந்தார். அந்த அன்னைக்கு வந்து வர முடியல, நெக்ஸ்ட் டே தான் வராரு. சில்லுனூர் காதல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி. ஓகே, எப்படி சர்ப்ரைஸ் பண்றது, என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்சானுக்கு இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அழகா கியூட்டா போட்டு வீடியோ கால் பண்ணி இவருக்கு வந்து காமிச்சது. ஸோ அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்து வச்சு நெக்ஸ்ட் குழந்தை கண்டிப்பா போகணும்னு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். பட் அது அவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு நினைக்கல. ஷெசாம்க்கு அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணோம். இன்னும் அந்த ட்ரெஸ் எங்கிட்ட தான் இருக்கு. எதுவும் நாங்க எதிர்பார்த்து பண்றதில்ல, அதுவா அமைகிறது ஷெசாம்லாம். சோ எஸ், அந்த ட்ரெஸ் இனி எங்க கிட்ட இருக்கு. இப்போ இது பண்றது நான் பேசணும், கரெக்ட்டா? யா, நீங்க தான் பேசணும். இப்போ நான் பண்ணிட்டா? பண்ணுங்க கண்ணை மூட்டு பண்ணுங்க. பச்சக் செலக்ட் பண்ணு. செலக்ட் ஆலையா? ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு. இதுவா? இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஜீல வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் லாஸ்ட் அக்டோபர் நடந்தது. ஜீ தெலுங்கு எஸ், ஜீ தெலுங்குல அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் 2 அவார்டு வாங்கினேன். பெஸ்ட் ஹீரோ ஆஃப் த இயர் வாங்கினேன், அதுக்கப்புறம் கியூட் ஹீரோ ஆஃப் த இயர்னு சொல்லி வாங்கினேன். அந்த அவார்டு மேலே வச்சிருக்கோம். பட் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அந்த என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு, நான் டெலிவிஷன் கேரியரில் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. ஆக்சுவலி மோதலும் காதலும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு விஜய் டிவியில் தமிழ்ல. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, அப்புறம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா அவார்ட் வாங்கிடலாம். ஓகே, அவார்டு எல்லாம் விஷயம் இல்லை. அவார்டுக்காக எங்க அவார்ட் கொடுத்தனால என்ன மாறவா போகுது அப்படிலாம் இல்லை. பட் அது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன், அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்ரிசியேஷன். நம்ம அவார்டு இவங்க தான் இல்ல,
நம்மளோட ஃபேமிலி தான் அவார்டு. அவங்க பார்த்து நான் கூட நீ வீடியோல காட்டலாம் என்னதான் காட்டுறேன்னு நினைச்சேன், தப்பா நினைச்சிட்டேன் பேபி. 50 கிலோ அவார்டு நீங்க. சரி ஓகே, ரவுண்ட் 2 கம்ப்ளீட். சோ ரவுண்ட் 3 இப்போ நான் தான் பேசணும். ஓகே, இதுக்கு நீங்க போட்டோ மட்டும் தான் நீங்க. சரி சரி சரி. போதும், ஃபோன் ஹேங் ஆயிர போகுது. வருதா? வந்துருச்சா? ஏய் செலக்ட் பண்ணுங்க. காட்டக்கூடாது. காட்டலாம். செல்ஃபி மேடம் எடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, போதும் போதும். மேடம் வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. என்ன மேடம், எங்க போட்டோ எடுத்தீங்க? வீட்ல தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் காமனா ஒரு மிரர் செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்ப பண்ணி யார பண்ண போஸ்ட்மார்ட்டம்? நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கா யாரையோ? சொல்லு பேபி, என்ன பண்ண? போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேயா? சோ டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பீரியட்ல வந்து எல்லாரும் வந்து டிப்ரெஷனா இருப்போம். நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாஸ்தி வந்து போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆல் டைம் வந்து குழந்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மீ டைம் கிடைக்காது. ஸோ அந்த அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, அர்சான் வந்து கியூட்டா குட்டி பாப்பா தான். அர்சான் 3 months என்னமோ இருக்கும். அர்சான் கூட அந்த ட்ரெஸ்ல போட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பார்க் கூட்டிட்டு போறதுக்காக ஆக்சுவலா நான் அர்சான் கூட ஆக்சுவலி எடுத்திருக்காங்க. எஸ், ரெடி பண்ணியிருந்தேன் அர்சானை. சோ நானும் அர்ஜானும் பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைப்பட்டா குண்டு பாப்பா. எஸ், நானும் அர்ஜானும் வந்து கியூட்டா ரெடி ஆயிட்டு சோ நான் அப்ப வந்து எனக்காக ஒரு 2-3 செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். சோ அதான் அந்த வீடியோ, அந்த போட்டோ. நைஸ் நைஸ். நாங்களே இப்பதான் இந்த போட்டோ எல்லாம் பார்க்கல, முன்னாடியே பார்த்துலாம் வைக்கல. ரேண்டமா 10,000 போட்டோ இருக்குதுல்ல, அதுல 20,000 போட்டோ இருக்கு. எது வேணா வரும். ஓகே, நான் பண்ணிட்டா? கண்ணு மூடிட்டு பண்ணுங்க. நான் நிறைய பண்றேன். அப்பதான் பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ தான் வரும். ஓகேயா? இல்ல இல்ல, என்ன எடுத்தீங்களா இல்லையா? வந்திருக்கா? ஐயோ கியூட்டி. இது அஜ்ஜு கியூட்டி, பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலி இதுக்கு யார் பேசணும் பேபி? நீ தானே பேசணும். இதுக்கு நான் தான் பேசணும். ஓகே, ஆக்சுவலி எப்ப எடுத்ததுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, இதா இது எப்போ எடுத்ததுல எடுத்தது போயிட்டு சீட்டிங் பண்றேன். அந்த ஆக்சுவலி பார்க்க கூடாது. இல்ல இல்ல, ஆக்சுவலி என்னன்னா இந்த கடைக்கு ஆக்சுவலி ஒரு அண்ணா நகர்ல ஒரு ஸ்டோர் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. சரிங்களா? வேலண்டைன்ஸ் டே வந்து ஆஜிபா வெளியே கூட்டிட்டு போய் ஒரு டின்னர் டேட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணோம். ஸோ நானும் அஜிபா குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு போயாச்சு. ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணணும்ல, அந்த பிளான் வந்து நாங்கள் ஒரு 1 week ஒரு 2-3 days பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன சென்னையில் நல்லா ஸ்பாட் எங்கே இருக்குது எது இருக்குன்னு பார்க்கும்போது சரி டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்களும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, லைக் எங்களை மாதிரி நிறைய அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் தனியாக இருப்பாங்களே. ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்ல நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து போனோம். கடை பேர் சொல்ல விரும்பல, அது பாவம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்பி நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். சரி, ரொம்ப செம்மையா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, எல்லாமே அட்மாஸ்பியர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி அந்த கடைக்கு போயிட்டோம். அந்த கடைக்கு போயிட்டு சரி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் திங்ஸ்லாம், அந்த பர்டிகுலர் ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்போதான் இந்த கேக் ஆக்சுவலி அர்சான் பார்த்து முன்னாடி ஹாட் தான் வேணும் அப்படின்னு கேட்டா. நாங்க அது ரீல்ஸ் கூட போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஹாட் கேக் வந்து அங்க பார்த்தோம். அர்சான் இது வேணும்னு ரொம்ப அட பிடிச்சோம். சரி, அவனுக்காக ஃபுல் கேக் வாங்கிட்டோம். கேக் சூப்பரா இருந்தது. கேக் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, அது நான் சொல்லவே மாட்டேன். பட் சொல்லணும் அதான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா மத்த ஐட்டம் எதுவுமே அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்லை. அதான் நான் என்ன அன்னைக்கு நாங்க ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம். என்னன்னா இதுவுமே நல்ல விஷயத்த மட்டும் சொன்னா போதும், நம்ம தேவையில்லாம காசுக்காக வந்து அன்னெசரியா நம்ம ஒரு விஷயத்த வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது, தேவையில்லாம ப்ரோமோட் பண்ணக்கூடாது. நாங்க எங்களோட டிஸ்டன்ஸ், நாங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு 15-20 kilometers டிராவல் பண்ணி அவங்கள நம்பி நம்ம போய் சாப்பிடலாம்னு போறோம். பட் அங்க போனோம் அப்படின்னா ஓகே 1 or 2 ஐட்டம்ஸ் வந்து ரீசனபிளா நல்லா இருந்தது. பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண டேஸ்டோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நியூவா எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல, டேஸ்டும் இல்ல, அந்த அளவு வர்த் இல்ல. அந்த இடம் போறோம். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இந்த மாதிரி நாங்க 3-4 times அனுபவிச்சிட்டோம் இந்த இன்ஃப்ளூயன்ஸோட இதை நம்பி. பட் எதுவும் தப்பு சொல்ல,
ஏன்னா பிகாஸ் எல்லாரும் காசுக்காக நம்ம பேசுகிறோம். பட் ஸ்டில் அது அது அந்த மாதிரி விஷயத்தெலாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல. அது அப்படிப்பட்ட காசே வேணாம், நம்ம எதுக்கு பொய் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அது பண்ணுறதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரையும் பாஸ்வேர்ட் போட வேண்டியதாக இருக்குது. போ பேபி. சரி, ஓகே பண்ணலாமா? வந்துச்சா? இது வந்து என்ன அது கேமரா மாஸ்டர்ல. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகான ஃபோட்டோ. அர்சானோட வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப்பு. ஆக்சுவலி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரக்காக வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரக்காக வந்து இவர் நான் அப்போதான் ஆக்சுவலாக அந்த டெலிவரி முடிச்சு அம்மா வீட்லேயே இருந்து 3 months அப்புறமா எனக்காக வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃளைட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் 3 months இல்ல 3 months கூட இல்ல, கம்மி தான் இருக்கும். 3 months முடிஞ்சிச்சு. 3 months முடிஞ்சு அந்த 4th month இருக்கும்போதுதான் ஸோ கியூட்டா வந்து அவரெல்லாம் கியூட்டா ரெடி பண்ணி அந்த டைம்ல வந்து தான் வந்து இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் ஃளைட் அர்சானுக்கு. கியூட்டி. அந்த டைம் மாஸ்க்லாம் போடணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி, அதனால மாஸ்க் போட வேண்டியது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃளைட்னு எடுத்துருப்போம் டிக்கெட்டோட. எஸ். அந்த டைம் மாஸ்க் கம்பல்சரியா இருந்தது. அதனால மறுபடியும் அந்த கொரோனா அப்படி அப்படிங்கறனால கோவிட் அதுன்றதுனால மாஸ்க் போட வேண்டியதா போச்சு. ஓகே, நான் பண்ணிட்டா? யா. பேபி சொல்லு. ஓகேயா? செலக்ட் பண்ணு. வரலையா நீ வரல. செலக்ட் பண்ணு. செலக்ட் ஆயிருக்கா? இல்ல, செலக்ட் வச்சாதான் வரும். ஸோ இது வந்து இது வந்து நாங்க பாண்டி பீச். இது நானு அர்சான் ஹாஜிபா. அதுதான் நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி போறது. மேரேஜ்க்கு அப்புறம் ஷசாம் இருப்பானே இந்த ஷசாம் அடுத்த போட்டோல இருக்கான். இந்த போட்டோல ஷசாம் இருக்கான். மொட்டை பாப்பா தெரியுதுங்களா? முடியெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. சும்மா மொட்டை பாப்பா மட்டும். இப்போ செம்மையா வளர்ந்து இப்போ நல்லா செம்ம ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அர்சானை வந்து நாங்கள் விளாட அர்சான் ஆக்சுவலி பீச்னா அர்சானுக்கு பீச்னு இல்லை தண்ணினாலே அர்சானுக்கு அப்படியே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் மாதிரி தான். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போயிட்டோன்னா வரவே மாட்டாரு. அப்புறம் பீச் எல்லாம் பார்த்தா நாங்கள் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான் அவன். அதான் வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரணும். சொல்லுங்க மெமரிஸ்னா நாங்கள் ஆக்சுவலி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி போகிறோம். சென்னைக்கு வரக்காக பாண்டிச்சேரி போயிட்டு சென்னை வரும். ஸோ வாஸ் குவைட் என்ன சொல்றது, நைட் ட்ரிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. ரிட்டர்ன் நாங்கள் நைட்லாம் ரிட்டர்ன் வந்தோம். நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம். காலையில் அந்த வீடியோவோ ஃபோட்டோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டால. ஸோ காரில் போயிட்டு நாங்கள் ஃபேமிலி இவங்க ஃபேமிலி நாங்கள் இவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து போனோம். நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. அந்த ரோட் ட்ரிப்பே சூப்பராக இருந்துச்சு. 2 குட்டீஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தானுங்க. சரியான கொஞ்சம் ரொம்ப அழுதா இருக்கு. பிகாஸ் அந்த நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பீச்ல விளையாடிட்டு வந்தனால நாங்களாம் பயந்துட்டு இருந்தோம். எதுக்குடா பையன் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. பேய் வந்துருச்சான்னு சொல்லி நான் அப்பதான் சொன்னேன், கூடயே இருக்காங்க, அதை எதுக்கு பயப்படுறீங்க? உள்ளூர்லயே பேய் இருக்குமோ வெளியூர் பேய் பத்தி எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்ட் சொல்லுங்க. என்னோட போன்ல பண்ணிட்டேன், உங்க போன்ல நான் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணு பேபி. பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துப்பாங்க. இரு பேபி, பாஸ்வேர்ட் போட்டு போதும் செலக்ட் பண்ணிட்டா? ஓகேயா? இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. நீங்க யாருமே இந்த போட்டோவை பார்த்துருக்க மாட்டீங்க. டக்குன்னு காமிச்சிட்டு அவ்வளவுதான். அவங்க பாஸ் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து அர்சான் குட்டி பாப்பா பிறந்த ஃபர்ஸ்ட் டே அவங்க கையில எடுக்கும் முதல் நாள் அவர் எடுத்த போட்டோ. கியூட் குட்டி பாப்பா. சோ இத பத்தி நான் தான் பேசணும். ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆமா அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு ஆக்சுவலி இவர் வந்து என் கூட இருந்தாரு. செகண்ட் அப்போதான் வந்து இருக்க முடியல சம் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் முடிச்சு நம்ம கொஞ்சம் மயக்கத்துல இருப்போம். அதுக்கப்புறம் டெலிவரி வந்துட்டேன். பட் டெலிவரி எப்போ இருக்க முடியல, லேட்டா வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஃப்ளைட் கிடைக்கல ஆக்சுவலி. சென்னை டு கோயம்புத்தூர் 7:30க்கு எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்தார் நினைக்கிறேன். 10 o'clockல இல்ல பேபி, 10 o'clock தான் நான் பார்த்தேன். 7:30 ஃப்ளைட் ஏறினேன் நான். 7:30 ஃப்ளைட் 9 o'clock இங்க அதான் ஏர்போர்ட் 9 வந்தேன். 9:30க்கு வந்திருப்பேன் ஹாஸ்பிடல். சரி ஓகே. ஏன்னா ஃப்ளைட் கிடைக்கல எனக்கு அன்னைக்கு. ஷூட் கேன்சல் பண்ணு, பாதி ஷூட் பண்ணிட்டு அந்த ஷூட்டை வந்து அந்த அப்படியே கிளம்பி நான் வந்துட்டேன் நான். எஸ். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்சானா வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து எடுக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த அன்னைக்கு எடுக்கல அப்படின்னா அன்னைக்கு தீபாவளி நைட்டு தான் பிறந்தாரு. நைட்டா பிறந்தாரு. சரி தீபாவளி காலையில பிறந்தாரு. காலையில ஆமா 11:33 பிறந்தாரு. நாங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தோம். விடிய ஃபுல்லா நாங்க முழிச்சிட்டு இருந்தோமா. அப்புறம் காலையில நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வரணும்னு சொன்னா டக்குன்னு அவன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரப்போறான், அர்சான் வரப்போறான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்புறம் குடுன்னு வீட்டுல இருந்து ரேடியோ ஓடி வரல, கார்ல வந்து ரெடியாகி வந்து உள்ள போனா மேடம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அர்சான் எனக்கா வெயிட் பண்ணிருக்கான். டேடி தான் வந்து டெலிவரி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ உள்ள வந்து டெலிவரி பார்த்துட்டு அப்படியே என் தங்கத்தை எடுத்துட்டு நான் தான் டெலிவரி நான் இந்த சென்ஸ் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி ரூம்ல இருந்தேன். எனக்கு அப்படியே கையில எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு. அப்ப எடுத்த போட்டோ தான் அது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ ஆஃப் அர்சான். ஃபர்ஸ்ட் போட்டோ ஆஃப் அர்சான். ஆமா. எஸ். அதுக்கப்புறம் இவர் கையில வச்சு நாங்க ஒரு போட்டோ எடுத்தோம் ட்ரெஸ் போட்டுட்டு. ஓகே. அதுக்கப்புறம் நான் கிஸ் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்தோம். ஓகே நான் பண்ணிட்டா. ஓகே இதான் ஃபைனல். நல்லா பின்னாடி போ. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த போட்டோ ஏதாவது பாரு. எப்படி பார்க்க முடியும்? இல்ல கல்யாணத்துக்கு ஆக்சுவலி நான் கண்ணு திறந்துட்டு எடுக்கலாமே பேபி. நீ தானே பேபி சொல்ல போற. சரி ஓகேயா? கிளிக் பண்ணியாச்சா? ஓகே காட்டுங்க. ஸோ இது வந்து அம்மா வந்து சென்னை வரும்போது அப்பார்ட்மெண்ட்ல அன்னைக்கு வந்து ரம்ஜான் இல்ல பக்ரீத். ஆமா பக்ரீத் அப்போ அம்மாவும் ரம்ஜான் தான், பக்ரீத் இல்ல ரம்ஜான் தான். ரம்ஜான் டைம் வந்து அம்மாவும் அர்சானும் எடுத்த போட்டோ. ஆக்சுவலி ஃபேமிலி ஆமா சென்னையில் ஆக்சுவலி ஃபேமிலி போட்டோ இருக்கும். இங்க இருக்கலாம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஜிபா அம்மா டேடி இருப்பார். ஸோ நான் இருப்பேன், அர்சான் இருப்பான். அப்போ வந்து அர்சான் மட்டும்தான் இருந்தான். ஷசாம் வந்து வயிற்றுல இருந்தான். அப்போ வயிற்றுக்குள்ள ஷசாம் இருந்தான். ஸோ இப்போ டேடி இல்லை கூட. பட் அப்போ அடுத்தது அப்போ சென்னையில் ஃபர்ஸ்ட் ரம்ஜான் நாங்கள் சேர்ந்து எடுத்தோம். அந்த டைம் டேடி மம்மியும் வந்திருந்தாங்க ஊருக்கு. ஸோ அந்த டைம் நாங்கள் சேர்ந்து எடுத்தோம். எமோஷனலா பேபி இங்க இருந்தாலும் ஒன்னு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் போலாமா? அவ்வளவுதான். ஏன் ஃபோன்ல? உன் ஃபோனா? இதுதான் ஃபைனல். இவங்க ஃபோன்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். நல்ல சூப்பர் போட்டோ காட்டு. கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணினா மேபி இது காட்ற மேபி. சரி ஓகே பாத்துக்கோங்க மக்களே. இதுக்கும் நான் கண்டுபிடிக்கேன், அதுக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் இது கண்டுபிடிக்கேன் இப்போ. பேபி இந்த ஃபுட்டெல்லாம் வேணாம் பேபி. நல்லா தான் இருக்கு, பார்த்துக்கோங்க மக்களே. இது நானு ராஜிபா. இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ சொல்ல என்ன விஷயம்? இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சலூன் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேர்ள் ஹேர் தான். நான் வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போனார். பட் அது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே பிடிக்கல, வேண்டாம் பழைய முடி வேணும்னு சொல்லி திருப்பி வந்து கேட்டு லைக் விஷ் பண்ணது தான் வந்து அதிகம். ஸோ அந்த டே தான் இதை எடுத்தது. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி. ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணம் முடிஞ்சோடனே ஆஜிபாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அப்போ வந்து ஆஜிபாக்காக நான் வந்து பர்த்டேவா அது வேலண்டைன்ஸ் டே தானே? சாரி வேலண்டைன்ஸ் டே.
ஆஜிபா கல்யாணம் ஆனப்போ வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணனும் அது இதுன்னு பண்றது, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் மறந்துடுறது. சரி பரவாயில்ல. வேலண்டைன்ஸ் டே அப்போ ஆஜிபாக்கு வந்து பலூன்லாம் வாங்கி கேக்லாம் ஹார்ட் இன் ஷேப்ல கேக்லாம் வச்சு லவ் யூலாம் நான் வந்து காலேஜ்ல இருந்து நான் அப்போ காலேஜ் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இவர் வந்து என்ன பிக்கப் பண்ணாரு. நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்கல. சரி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கும் கால் பண்ணி அவர் ஃபோனே எடுக்கலாமா என்னாச்சுன்னா, அம்மா வந்து இல்லைம்மா அம்மா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நான் கூப்பிட சொல்றேன்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கியூட்டான மூமெண்ட் தான் அது. இப்பெல்லாம் அந்த மாதிரி கியூட்டான மூமெண்ட்லாம் எங்க வருது? சொல்லுவீங்க 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 சொல்லுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் சரி நம்மளே ஒரு நல்ல நல்ல போட்டோ ஒரு இது எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நைட்டு கல்யாணத்துக்கு அப்புறம். நல்ல ஒரு சூப்பர். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி போன அந்த டைம் நாங்க தியேட்டர்ல உட்காந்து எடுத்த போட்டோ. செம மூவி. ஆஜீவா மறக்கவே மாட்டேன் லைஃப்ல அந்த மூவி தான். அந்த மாதிரி மூவிக்கெல்லாம் யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்கப்பா. ஏன் பேபி செம படம் அது. என்ன படம்னு உங்க வாயால சொல்லுங்க. ஹார்லி குயின். ஒரு இங்கிலீஷ் படம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் அது 1 வீக் தான் இருக்கும் அப்ப மேரேஜ் முடிஞ்சு. சரி நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னப்போ கோவிட் கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் போறோம் ஹஸ்பண்ட் கூட படத்துக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லி சூப்பரா ரெடி எல்லாம் ஆகி போனா அங்க போய் பார்த்தா எனக்கு தூக்கம் வராதுதான். லைக் தூங்கிட கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்தோம். சோ அப்படி ஒரு படத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாரு என்ன. படம் சூப்பர் படம், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. ஆமா ஆமா. சோ गाइस இருங்க உங்க போன்ல நான் வந்து பார்க்கறேன். ஏதோ ஒரு அதை பத்தி பேசுவோம். 20,000 போட்டோ இருக்கு. 20,000 போட்டோ எடுக்கிறேன். பைக் போட்டோ இருக்குமே பேபி. உனக்கு பிடிச்ச பேபி நீ சர்ப்ரைஸ் பண்ணல, பயங்கரமான சர்ப்ரைஸ் அந்த போட்டோ. நாங்க வந்து துபாய் போன போயிட்டு அதெல்லாம் தெரியவே தெரியாது, பெருசு பண்ணா கொஞ்சம் தான் காட்டுறது. எஸ் இது வந்து அஜுவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம துபாயில எடுத்து செலிப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே அஜு கியூட் செம கியூட் அவன். இப்போ மட்டும் என்ன இப்போ அல்ட்ரா கியூட். இது பேபி இங்க இருக்கு புஜ் கலிஃபா கிட்ட. புஜ் கலிஃபா கிட்ட ரூம் எடுத்தோமா. எஸ் ஸோ இது 2 பேர் நாங்கள் வந்து துபாயில் எடுத்த ஃபோட்டோ. இது ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து டிபியாக வச்சுருந்தோம் ஃபோட்டோவை. இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். எப்போ பேபி போகலாம்? இந்தியாவில் வேறு ஒரே பிரச்சனையாக இருக்குது. துபாய் கூட்டிகிட்டு போறியா? எங்கே போனாலும் பிரச்சனை தான். நம்ம எங்கே போனாலும் அங்கே இஷ்யூ இருக்க தான் செய்யும். நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். ஸோ துபாய் ஃபஸ்ட்டு வந்து போனது ஃபேமிலியோட போன ட்ரிப் போனோம். வாஸ் வண்டர்ஃபுல். அர்சனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, செசாமோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இதே தான். நாங்கள் ஜினோ பார்க்கறதுக்கு போயிருந்தோம், மஸ்கட் போயிருந்தோம். ஸோ துபாய் மஸ்கட் ரெண்டுமே ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபுல்லா வந்து துபாய் வந்து ஃபுல்லா ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான். அங்கே நிறைய பில்டிங்ஸ் அது அந்த மாதிரி அட்ராக்டிவா இருந்தது. மஸ்கட் வந்து ஃபுல்லாவே நேச்சர் தான். நல்ல பீஸ்ஃபுல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எஸ்பெஷலி அந்த போட் ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிலே மிதங்கி தூங்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அப்புறம் கடலுக்கு நடுவுல போயிருந்தோம் போட்ல. ஆமா டால்ஃபின் பார்க்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா எல்லாரும் அங்க வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அர்ஜன் மட்டும் தான் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அர்ஜனுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த போட்ல போறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரே ஒரு பக்கம் ஆக்சுவலி தலையில இப்படி கை வச்சு படுத்துட்டு இருந்தாரு. நீங்க அந்த டார்டாய்ஸ் என்ன பாத்தீங்களா? பெரிய செம பெரிய டார்டாய்ஸ் சரியா இருக்கு வீடியோ இருக்கு. நல்ல பெரிய டார்டாய்ஸ், எப்படியும் நல்ல பெருசு, ஒரு எப்படியும் அளவுக்கு இருக்குமா, என்னோட சைஸ் இருக்கு, ஆஜிபா சைஸ் இருக்குன்னு. அவ்வளவு பெரிய கடலாம செம பெருசா இருந்தது. பட் இதெல்லாம் விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க வந்து ஃபேமிலி அவங்க எங்களை பயங்கரமா சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. ஜினோ ஃபேமிலியும் மனோஜ் ஃபேமிலியும், அப்புறம் வந்து இவங்க ஜூனி சுரேஷ் ஒரு ஃபேமிலி. ஸோ 3 பேரும் வந்து எங்களை பயங்கரமா என்ன சொல்றது, ஃபுல் மஸ்கட் A to Z காமிச்சாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு அது கல்யாணம் புதுசுல இந்த விருந்துக்கெல்லாம் போன மாதிரி தான் இருந்தது. டிஃப்ரெண்டா சாப்பிட வச்சாங்க. இப்போ வரைக்கும் நாங்க 2 பேரும் வந்து எங்கேயாவது ஹோட்டல் போனா மிஸ் பண்ணுவோம். சாங்க சூப்பரா இருந்தது இல்ல. நாங்க அடிக்கடி சொல்லுவோம், மறுபடி போகணும், அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். ஸோ அவங்க வராங்க, அவங்க இந்தியா வராங்க எல்லாரும். நம்மளும் அவங்க வந்து கோயம்புத்தூரா சென்னையை சுத்தி காட்டலாம். சென்னையில ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்னா நம்ம சூப்பரா சுத்தி காட்டலாம் நம்ம வீட்டில். ஓகே எஸ் கைஸ், சோ அவ்வளவுதான். சும்மா நாங்க ஃபன்னா ஒரு வீடியோ, எல்லா வீடியோலயும் இதே டயலாக் பேசிட்டு இருக்கேன் பேபி.
சும்மா எல்லாம் இல்ல, கஷ்டப்பட்டு யோசிச்சு ஓகே போன் டூட் பண்ணலான்னு பண்ணது நானு. நல்ல வேலை. இவர் வந்து கேம் விளையாடிப்பாரு. ஆக்சுவலி நீங்க வேணா பாருங்க, நான் கேம் விளையாண்டு இருந்தேன். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், பிளே ஸ்டேஷன்ல கேம் விளையாண்டு. அதான் சொல்றேன், எனக்கு கேம் கஷ்டப்பட்டு புடிச்சு இழுத்து நான் விளையாண்டு இருந்தேன்னா வா பேபி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டென்ட் எதுவும் சொல்ல டக்குனு வா அப்படின்னு பண்ணி சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னா இதான் பண்ண போறோம்னு. நானும் சரி ஓகே பேபி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் கூட்டிட்டு வந்தா இவர் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ அப்படியாமா சொல்லுவீங்க. ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்களும் ஆக்சுவலி நிறையா மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கிற ஃபோட்டோஸ் தான், பிகாஸ் நாங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் எப்படியும் பாதி பார்த்துருப்பீங்க. ஒரு 1 or 2 ஃபோட்டோஸ் என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ் மட்டும் இப்படி காமிச்சது மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் அர்ஜான் குட்டி பாப்பா ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எஸ் இன்னொரு அழகான வீடியோல சந்திப்போம், சூப்பரான கண்டென்ட். நானும் வந்து இவங்க வந்து கிட்ட குக்கிங்ல வந்து ஏதாவது டிஃபரெண்டா செய்யுங்கன்னு சொன்னா வந்து மந்தி செஞ்சு கொடுத்தேன் பேபி. ஆமா, மந்தி எப்படி இருந்ததுன்னு நீங்க எல்லாரும் சொல்லவே இல்லை. ட்ரை பண்ணாங்களானே தெரியல, பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, இல்லாட்டி அந்த வீடியோ போய் பாருங்க. மந்தி செஞ்சு கொடுத்தேன், அதுக்கப்புறம் வடை செஞ்சு கொடுத்தேன், பிரெயின் ஃப்ரை செஞ்சு கொடுத்தேன், அப்புறம் இன்னும் என்ன செஞ்சு வீடியோ எடுக்கல. ஸோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் கமெண்ட்ஸில் போடுங்க, அண்ணா அக்கா தானே எப்போ சமைச்சு கொடுக்குறாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கமெண்ட். பாதி சமைச்சு கொடுக்குறது நான் தான், ஹெல்ப் பண்ணி கட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது நான் தான். வீடியோல தான் தெரிய முடியுது, இல்லாட்டி பின்னாடி பண்ணுறதெல்லாம் நான் தான். ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். பார்த்தேன். அதுல வந்து என்ன நான் அதிகமா என்ன கேட்டிருக்கீங்களோ, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ until then, okay guys, bye, take care. bye bye, take care.